மகனே பாரா நோய் நொடி இல்லாமல் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்ற பிரகாரம் மாற்றுகிறேன். வாழ்க மகனே, கூடிய சீக்கிரத்தில் செத்து விடுவா. சேர்த்து விடுவான். என் மகன் இருந்தால் நன்மைகளை சேர்த்து விடுவான். மகனை வரையறுத்த வரவழைத்த காரணம் வரவைத்த காரணம் வரவைத்த காரணம் என்னப்பா? மகனே பாரா அப்பா, என்ன நன்றாக முற்று பாரப்பா. சொல்லுங்கள் தந்தை. என்னுடைய உடல் தளர்ந்து விட்டது, அப்பா, எனக்கு வயசாகி விட்டது. உண்மைதான் தந்தை. இந்த அரச பொறுப்பை கவனிக்க என்னால் முடியவில்லை அப்பா. அதனால் ஒன்று நினைத்தால் ஒன்று ஞாபகம் மறதியாக போய்விடுகிறது. ஆகினாலே எனக்கு பிறகு சந்தைக்கு பிறகு இந்த தனையத்தானே நாளாட வேண்டும். உண்மைதான் தந்தையே. மகனே அப்பா, கால நேரத்தோடு அரச பொறுப்பை ஏற்று என் நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும். அப்பா, என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? என்னப்பா வார்த்தை உரைத்து விட்டு நானும் சின்னஞ்சிறியவன் ஏதும் அறியாதவன் நாடு நாடாக தொட்டு பார்க்க வேண்டும். அந்நாட்டு மன்னர்கள்லாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்து வந்து விட்டு என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்பா, மகனே பாரா அப்பா, உன்னுடைய விருப்பத்திற்கு மறுவார்த்தை சொல்லவே மாட்டேன். இந்த தந்தை ஆகட்டும் அப்பா. நன்றி பலநாட்டு மன்னர்களுடைய ஆட்சியை பார்த்து அதன் பிறகு ஏற்றுக்கொள்ளப்பா. ஆகட்டும் அப்பா. நீ செல்லுகின்ற பொழுது நாட்டு மக்களை மன்னர்களை பார்த்துவிட்டு வரும் பொழுது பாடசாலையில் முடித்து கொண்டிருக்கிறாரே தங்கை தங்கை முத்தாரகி. முத்தாரகி அவளை கையோடு அடித்து ஆகட்டும் அப்பா, திண்டு வரப்பா. அம்மா, போயிட்டு வருகின்ற வெள்ளிக்கிழமையின் மகனுக்கு முடிச்சு விட்டு விடா. இதோடு அவை கலையலாம். ஏய்,
இதை தருகின்றது இந்த சத்தியபுரி நாட்டை ஆளக்கூடிய சத்தியசீல மன்னருக்கு மகளாக பிறந்து முத்தழகி என பெயர் படைத்து எவ்விதவர் குறைகளும் இல்லாமல் வருகின்றேன். இருந்தாலும் இன்றோ பாடசாலை விடுமுறை. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தொழில்களை விட்டுவிட்டு என்னுடைய அண்ணன் பார்த்து வைக்கும் அல்லவா அண்ணா அண்ணா நட்சத்திர தன்னாலே பாசமே கிடையாது. இல்லம்மா, உண்மைதான் நான் அதிகமாக பாசம் வைத்திருக்கின்றேன். ஆமாம்மா. என்றால் அண்ணா இன்று பாடசாலை விடுமுறை. என் தொழில்களை விட்டுட்டு உங்களை பார்ப்பதற்காக ஊட்டோட்டமா ஓடி வந்து அரண்மனை முழுவதும் தேடி பார்த்துட்டேன். அப்படியா? எங்க போனீங்க? நான் ஒரு தேடி மலர்வனம் சென்று வந்தம்மா. இருந்தால் இது ஒன்றாக செய்து விட்டோம். தாய் தந்தையை பார்க்க வேண்டும். புறப்படி. அப்படியா? ஓடிவா ஓடிவா. உங்க ஒரே மகள், உங்க பெற்ற மகள் இந்த முத்தழகை மனதார வாழ்த்த வேண்டும். மகளே முத்தழகி, நோய் இல்லாம பல்லாண்டு காலம் பல கோடி காலங்கள் வாழ வேண்டும் என்ற மனதார வாழ்த்துகையை வாழ்க வாழ்க மகளே. வாழ்க வாழ்க வாழ்க. அப்பா, என்னுடைய மகன் மாறன் எங்கே? இளவரசர் வருகிறார். நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்பா. மகளே மாறா, உனக்காக அரியணை காத்து வைக்கிறது அவ்வளவு அப்பா. நாடே விழா கோலமாக இருக்கிறது. மாவிலை தோரணங்கள், மகர விளக்குகள், மேல தாளங்கள், தாம் தாம் தாம். இவையத்தை ஏற்பாடு செய்தது யார்? என் நாட்டின் அமைச்சருக்கு அமைச்சர், தளபதிக்கு தளபதி. ஆஹா, நாட்டு மக்களே, என் செல்வங்களா, உங்கள் அனைவருக்குமே அன்பான வேண்டுகோளப்பா. நீங்களால் என் உள்ளத்திலே ஒரு ஆசை உண்டு. நாட்டு மக்களும் நாடும் நம்முடைய குடும்பம் நிம்மதியாக இருக்கிறது. அதற்கு காரணம் யார்? இதோ இருக்க அமைச்சர் நான் இதற்கு காரணமே. உண்மை. எதிர்நாட்டார் வருகின்ற நேரத்தில் இவனை பார்த்தால் அவன் தொடர்ந்து ஓடி விடுகிறான். உண்மை. அந்த அளவிற்கு இவருடைய தொடையை பார்த்தாலே போதும், அவர்கள் நடுக்கம் கொடுத்து விடுகிறார். உடனாக வைத்திருக்கிறார். அப்பேற்பட்டே மாவீரனாகிய என் நாட்டின் அமைச்சருடைய திருக்கரத்தால் என்னுடைய மகனுக்கு மணிமுடி சூட்ட வேண்டும் என்று என்னுடைய ஆசை. ஜம்முன்னு வந்து உக்காந்தீங்கன்னா நாங்கள் பெற்றெடுத்த மகள் என் பிள்ளைகளை வளர்த்தது நீங்கள் தான். லைவ் ஓடிக்குது. நீங்கள் இருக்கும் பொழுது எப்படினா நீங்க சொல்கிறாய் நான் செய்கிறேன். என்னுடைய கட்டளை அமைச்சர் கரத்தால் மணி இதுகரத்தால் மாமன்னர் மாதர். என்னம்மா இல்ல அறிந்தேனே மணிமுடி கட்டி விடலாமா? இது நியாயமா? அப்பா என்னப்பாச்சு உங்களுக்கு? இதற்காக எப்பேற்பட்ட காரியத்தை செய்கின்றேன்? யாருடைய கருத்தினால் யாருக்கு மறுபடி சுற்றுவது? அவனுக்கு என்ன உரிமை இருக்கின்றது? அவனுக்கு மறுபடி சுற்றுவதற்கு? அவனுக்கு
சொன்னாலும் சொல்லாதம்மா உங்களை வளர்த்த வரும் அம்மா வளர்த்த வரும் அவரு அப்பா அவருடைய கருத்தினால் அண்ணனுக்கு வழிபடி சுட்டக்கூடாது. அது என்னால் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியவே முடியாது. ஆமா மகளே முத்தாரகி, என்னம்மா என்ன விளையாட்டு பெண்ணாகவே இருக்கின்றாய்? என்னம்மா இத பரமா பெற்றெடுத்தது தாய் தந்தை நாங்கள் இருவரும். உண்மைதான். இருந்தாலும் அவர் உன்னை வளர்த்தவரம்மா, வளர்த்தவரை மார் மீதும் தோல் மீதும் கூட்டி டெல்லி கிண்ணத்திலே உனக்கு அமுதை ஊட்டி தங்க தொட்டிலே தாராட்டி தூங்க வைத்த அமைச்சரம்மா, அமைச்சர். சைலண்ட் அவர் சொல்படிதான் கேட்கணும், எதிர்த்து பேசவே கூடாது. நீ ஒரு நாட்டு இளவரசி, சபையில என்ன பேச வேண்டும் என்று தெரிந்து பேச வேண்டும். பெற்றெடுத்த தாய் தந்த உரைத்த வார்த்தை தட்டி கழிக்காமல் நடக்க வேண்டும். ஏன் அவன் கலத்தால சூட்டக்கூடாதுன்னு சொல்றேன் மகாராணி சொல்வது அனைத்தும் உண்மையான வார்த்தைகள். அம்மா இதுதான் உங்களுடைய விருப்பம் என்றால் இதற்கு மறுவாக்கு நான் பேச முடியுமா? உங்களுடைய விருப்பப்படியே ஆகட்டும். அப்படியே ஆகட்டும். ஆமா, இருந்தாலும் மகனுடைய விருப்பத்தை கேட்க அப்பா இவன் கருத்தால் மணிபுர சுற்றி நாட்டை நான் ஆள வேண்டும்பா. இவன் ஒரு வேளாண்மை நாயகன். அப்பா, ஐயோ. இவன் கருத்தால் மணிபுர சுற்றுவதற்கு என்ன தகுதி தராதரம் இருக்கின்றது. அப்பா உங்கள் கருத்தால் மணிபுர சுற்றுவதற்கு நாட்டை நான் ஒருபோதும் மாற்றி செய்வேன். இல்லை என்றால் நான் ஆட்சி செய்யவே மாட்டேன். மகனே வாடா அமைதி மகன் பிரச்சனை போடா. போடா ஏய் பெரியவரை பேசட்டா போடா டேய், போடா. வெறுத்த அவமானம். ஏய் இனிமே நமக்கு இருக்கலாமா போடா. இருக்க கூடாதுடா நாட்டை விட்டு புறப்பட்டு போடா. இருப்பா அவசரப்படாதீங்கப்பா மகாராணி முகத்துக்காக ஐயோ என் மனைவி வாயை திறந்தால் என் மகள் அடங்கி வைத்தாள். நீ வாயை திறந்தால் அத்தா, இந்நாட்டு தளபதியானவர் நம்முடைய மகனுக்கு உடைய கரத்தாலே மனித என் செல்வங்களா அப்பா உங்களுடைய விருப்பத்தை கேட்காமல் நானாக முடிவெடுத்தது அண்ணா என்ன உன் மகனிடம் ஒரு வார்த்தை சொல்லி வைங்க டேய், போடா. ஏய் டேய், போடா வாயா. பேச விடாம தந்தை டேய், போடா வாயா. யாரு பையல என்ன வார்த்தை பேசுறான் பாரு டேய், வேலைக்காரன் போடா. என்னுடைய பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லாத எந்த வேலையும் தாய் தந்தையாக நாங்கள் செய்வது இல்லை. எங்கள் மக்களுடைய விருப்பப்படி என்னுடைய திருக்கரத்தாலேயே என் மகளுக்கு பணிபுரி சீக்கிரமாக சொல்லுங்களப்பா. ஏண்டா ஒழுங்கா இருக்க மாட்டியா போமா புரிய முடியாது. என் நாட்டு மாமன்னே தாயே, தங்கள் நாட்டு மாமன்னே மானத்தாகி, நாட்டு மாமன்னே அவளை கடத்த தாயி, எங்களுடைய கருத்தில் எங்கள் நாட்டு மக்களுக்கு நீதி வழுவாமல் நல்லாட்சி புரிய வேண்டும் என்ற மனதார வாழ்த்துகிறேன். அப்படியே ஆகட்டும். ஆமாப்பா, ஆமா. இத பாருப்பா, தாய் தந்த கோவிலமில்லை, தந்த சொல்லிக்க வந்திரமில்லை. பெற்றெடுத்த தாய் தந்த வார்த்தைக்கு மறுப்பே சொல்லாமல் நடப்பவளா ஒரு பெண்ணுக்கு அழகு, ஒரு மகளுக்கு அழகு. தனது தந்தைக்கு பிறகு இந்த நாட்டை நாட்டு மக்களுக்கு எவ்வித குறையின்மை காணாமல் மனமோடு சிறப்போடு அரசாட்சி செய்து வர வேண்டும். நாட்டு மக்களுக்கு பத்து என்பதை காணக்கூடாது. உணவு கொடுத்து நல்ல முறையில் ஆட்சி செய்து வர வேண்டும் என்பதுதான் மகனே தாரா, பெற்றெடுத்த கடமையை நாங்கள் இருவருமே செய்து முடிக்க வேண்டும். உண்மைதான் தந்தையே. தாய் சொல்வதில் மாற்றம் இருக்கிறது அப்பா. மகனுடைய ஆட்சி சரியில்லை என்று நாட்டு மக்கள் சொல்லும் பொழுது எங்கள் மகனுக்கு தாடி வேதனை. ஒருபோதும் இருக்காது தந்தையே. அதனால் தான் வலுதாபப்பட்டு பேசுகிறார்கள் அப்பா. வருத்தப்படாதே. இப்பொழுது என் கடமை சித்தம். என் மக்கள் ஏதாவது பேசியிருந்தால் என் பொருட்டு அவர்களை வளர்த்தவர் நீங்கள். சூடு சொல்லியது. அங்க இருக்கிறவங்களாம் இந்த வேலை வருவாங்க. உண்மை சிந்திக்க வேண்டிய கேள்வி. சூடு சொரணை ரோசம் ஏனம் மானம் இருக்கிறவங்க எல்லாம் இந்த பொது விவகாரத்துக்கு வரக்கூடாது. ஊர்ல கூட சரி குரு கொடுக்காதவங்க கூட 1000 கேட்பான். அதை எடுத்து செய்யறவங்க அவன் என்னடா சொல்றது நம்ம என்னடா நிறுத்துறது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா செய்து முடிச்சிருவாங்க. ஜல்லி போடாத பில்லு வாங்குற ஆளுங்க நாங்க. ஊரே கட்டம் சொல்லுவாங்க நீ. மக்கள் அனைவரும் ஒன்னா சேர்ந்தா வெட்பாங்க உங்களுக்கு ஆப்பு. அது தெரிஞ்சுக்க முதல்ல